Hello students, welcome to Zipto. Now we are going to discuss about the extraction of metal in the middle of the reactivity series. இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், மினரல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஓர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், எப்படி வந்து ஓர்ஸ் வந்து பியூரிஃபை பண்ணுறது, கேங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் the metals which are present in the bottom of the reactivity series like கோல்டு, சில்வர், அதெல்லாம் வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து we are going to discuss the methods of extracting the metals in the middle of the reactivity series. Here we go. இப்போ மிடில் ஆஃப் தி ரியாக்டிவிட்டி சீரீஸில் இருக்குது. இப்போ வந்து லோ முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐரன், ஜிங்க், லீடு, காப்பர் ஆர் மாடரேட்லி ரியாக்டிவ் தே ஆர் ப்ரெசென்ட் இன் தி மிடில் ஆஃப் தி ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஸோ மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைட் ஃபார்ம்லையும் கார்பனேட் ஃபார்ம்லையும் தான் இருக்கும். ஓகேவா, சல்ஃபைட்னா எஸ் கூட சேர்ந்துருக்கும், கார்பனேட்னா CO3 கூட சேர்ந்துருக்கும். ஓகேவா, ஸோ சல்ஃபைடாக இருக்கும்போது ஒரு வேறு மெத்தட் இருக்குது, கார்பனேட்டாக இருக்கும்போது வேறு மெத்தட் இருக்குது. ஸோ எப்பயுமே என்ன வந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் பிரின்சிபல்னா இந்த சல்ஃபைடு ஓரையும் கார்பனேட் ஓரையும் ஆக்சைடு ஓராக மாற்றிடணும். அதான் இம்பார்ட்டண்டான பிரின்சிபல் இங்கே. ஸோ we are going to convert the sulfide form and carbonate form into oxide form. ஏன்னா ஆக்சைடு ஃபார்மை ஈஸியாக நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த நான் சொல்கிற கான்செப்ட் வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சல்ஃபைடு ஓர் எடுத்துப்பீங்க, அதை நல்லா வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுவீங்க. ஸோ யூ வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு ஆக்சைடு. சேம் திங் இந்த கார்பனேட்டையும் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணி ஆக்சைடாக மாற்றிடணும். கண்டிஷன் என்னென்னா இங்கே வந்து நிறையா ஏர் யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸஸ் ஆஃப் ஏர், ஆனால் இங்கே லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் தான். இதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க, ரோஸ்டிங்னு சொல்லணும், இதை கால்சினேஷன் சொல்லணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூ ஷுட் நோட் திஸ். ஆக்சைட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு sulfides will be converted into oxide by the process of roasting, and you require strong heating and excess air. Okay, and here this carbonates will be converted into oxide, the limited supply of air, and this process is known as calcination. ஸோ இங்கே பாருங்கள், சல்ஃபைடு எடுத்துக்கிறாங்க, ஆக்சிஜன் கூட பேர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, யூ ஆர் கெட்டிங் ஜிங்க் ஆக்சைடு. ஆக்சைடு கிடைச்சிச்சா, அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சைட் ப்ராடக்ட். கால்சினேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கார்பனேட் எடுத்துப்பாங்க, கார்பனேட்டை வந்து ஹீட் பண்ணும்போது ஆக்சைடு கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூ கேன் ரெடியூஸ் டு கரஸ்பாண்டிங் மெட்டல் பை யூசிங் தி ரெடியூசிங் ரியேஜென்ட். இந்த ரெடியூசிங் ரியேஜென்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்டலை வந்து பிடிங்கிக்கலாம். யூ கேன் see the reaction in the next page. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் தான் கோக். ஓகே, கோக் இஸ் a form of carbon. Okay, I hope you understood why we are using why we are converting into zinc oxide. Okay, so here because it is easy for reduction. Okay, இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஜிங்க் ஆக்சைடு இந்த ரெண்டு ரியாக்ஷன்லையும் கிடைச்ச ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க. இந்த ஜிங்க் ஆக்சைடு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோக்கை கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ கோக் கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, we are getting ZN plus கார்பன் மோனாக்சைடு. அப்படியே இந்த கார்பன் என்ன பண்ணிடுதுன்னா அந்த ஆக்சிஜனை வாங்கிக்கிச்சு. ஓகேவா, ஸோ ஜிங்கை ரெடியூஸ் பண்ணி விட்டுடுச்சு. ஓகேவா, ரிடக்ஷன் மீன்ஸ் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிறதுனால இது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் அந்த ரிடக்ஷனை பண்ணுறது, கார்பன் ஆர் கோக், அதனால அதை ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறது. So this zinc oxide will be converted into zinc. Okay, and you have removed that oxygen. Now we got this metal zinc. It is a reduction process. Sometimes we can also do displacement reaction. இப்போ ஜிங்கை விட ஒரு ரியாக்டிவ் மெட்டல், இப்போ சோடியம், கால்சியம், அலுமினியம்லாம் வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே வந்து அந்த ஆக்சிஜனை அந்த அலுமினியமோ இல்லைனா கால்சியமோ பிடிங்கிக்கும். அப்போ ஜிங்கு கிட்ட அலுமினியம் போயிடும். ஸோ நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை வச்சு என்ன பண்ணலாம்னா அந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் we have already completed in first chapter. ஸோ கோ த்ரூ பண்ணலாம், தயவு செய்து பார்த்துருங்க, அப்போ தான் அந்த லெசன்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ சம்டைம்ஸ் the displacement reaction can also be used. Okay, what happens in displacement reaction? ஸோ ஒரு மெட்டல் வந்து என்ன பண்ணும், இன்னொரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். எது ரொம்ப ரியாக்டிவாக இருக்கோ அது லெஸ் ரியாக்டிவ் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணி விடும். ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம், கால்சியம், அலுமினியம்ஸ் ஆர் யூஸ்ட் as ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா they have given one example here. Okay, this example is very important. MnO2 கூட அலுமினியம். ஓகேவா, ஸோ மேங்கனிக் ஆக்சைடு கூட என்ன நடக்குது, அலுமினியம் ரியாக்ட் பண்ணும்பொழுது we are getting manganese and Al2O3. Okay, this aluminum oxide and large amount of heat is also generated during this process. Remember this, it's very important thing. Okay, so it's very important. So when you are going to react this MnO2 plus aluminum, so we are getting large amount of heat also. Okay, next. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனெல்லாம் வந்து நிறைய ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுமா. ஓகேவா, ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ஜென்ரேட்டட். ஸோ இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ வென் எவர் ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ், தட் இஸ் நோன் அஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ்
easy, okay va, because we have completed this first chapter so that you can understand this third chapter, okay va. So first chapter முடிச்சா தான் எல்லாமே உங்களுக்கு புரியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுல ஏதாவது கஷ்டம் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்க. immediately I will be helping you to solve the problems, okay, so that you will not find science very difficult, okay. next அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை ஒரு மெட்டலை வச்சு பண்ணும்போது நிறையா ஹீட் ஜென்ரேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ ஆர் கோயிங் டு டேக் Fe2O3, ஓகேவா. திஸ் இஸ் வாட், ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் iron 3 ஆக்சைடு, ஓகே. ஸோ இந்த iron 3 ஆக்சைடை அலுமினியம் கூட வந்து சேர்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குமா, யூ வில் பி கெட்டிங் ஐரன், ஓகே, அண்ட் யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் Al2O3. அலுமினியம் வந்து ரொம்ப ரியாக்டிவ்ங்கிறதுனால அந்த ஆக்சிஜனை இந்த அலுமினியம் பிடிங்கிச்சு, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேட்டர். இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பெஷலாக வந்து தெர்மிட் ரியாக்ஷன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் தெர்மிட் ரியாக்ஷன். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், iron 3 oxide when it reacts with aluminum, okay, so there will be iron will be produced, okay. so அது வந்து பார்த்தீங்கன்னா liquid stateல ப்ரொடியூஸ் ஆகும். it will be produced in the liquid state, okay. so ரொம்ப அதிக ஹீட் வந்து என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த liquid iron வந்து பார்த்தீங்கன்னா they will be using for joining the railway track and the கிராக்டு மெஷினரி பார்ட்ஸ், ஓகேவா. ஸோ ரொம்ப வந்து என்னாகும், ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுனால இந்த அயன் வந்து மோல்டன் ஃபார்முக்கு போயிடும், அதாவது உருகிடும். அதனால் அதை என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு எங்கேயாவது ரயில்வே ட்ராக்கில் ஓட்டர் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏதாவது கிராக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த Fe2O3யும் அலுமினியம் போட்டிங்கன்னா என்ன நடக்கும், அலுமினியம் ஆக்சைடும் அயனும் ஃபார்ம் ஆகிடும். அப்படியே இந்த அயன் வந்து என்ன ஃபார்ம், மோல்டன் ஃபார்ம், உருகி போயிடும். அதனால் என்ன ஆகும், அப்படியே அந்த இடத்துல வந்து உருகி அப்படியே ஒட்டிடும். ஸோ தட் இஸ் அ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட், எக்ஸ்ட்ராக்டிங் தி மெட்டல் தட் இஸ் டுவர்ட்ஸ் தி top of the reactivity series. So we are going to discuss the extraction towards the top of the reactivity series. இங்க பாருங்க, இப்போ வந்து metals வந்து ரொம்ப டாப்ல இருக்கு. example sodium and potassium. So you have such metals, okay. so அதெல்லாம் எப்படி வந்து நம்ம என்ன பண்ண எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். ஸோ அது வந்து என்னன்னா மோஸ்ட் ரியாக்டிவ்ங்கிறதுனால அது எப்பயுமே ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்காது. they will be always found in what, some compound, ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதோட ஆக்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா we cannot reduce, okay, because அதுக்கு தான் என்னன்னா அதிக ரியாக்டிவிட்டி இருக்குது, okay. so they will never give the oxygen to carbon, okay. so they have more affinity for oxygen. அதுதான் என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் பிடிச்சி வச்சுக்கோம், அது யாருக்கும் தராது இந்த ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாம். so they cannot be obtained from the compound by heating with carbon, okay. so why, because the metals have high affinity to oxygen than the carbon, okay. so these metals obtained by electrolytic reduction. electrolytic reduction வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்க. that's what we have discussed in the first part of this video, okay. so you are going to take sodium, magnesium, calcium and other reactive metals which is found in the top of the reactivity series and you will be converting into the molten form, okay. so you will be taking the molten chloride. இப்போ சோடியம்னா சோடியம் குளோரைடு எடுத்துப்பாங்க, ஓகேவா. உருகி போயிருக்கும், இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ சோடியம் குளோரைடு வந்து மோல்டன் ஃபார்மில் இருக்கும், அதாவது உருகி மெல்ட்டாக இருக்கிற ஃபார்ம் தான் மோல்டன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ let us suppose they are taking the sodium chloride now. so listen to me. so இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா they are taking sodium chloride molten ஃபார்மில் இருக்குது, ஓகே. ஸோ யூ ஷுட் டேக் ஆனோட் அண்ட் கேத்தோட். இதெல்லாமே வந்து ஒரு பீக்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பில் தான் நடக்கும், ஓகே. ஸோ திஸ் இஸ் யுவர், listen to me very carefully. so this is your anode and this is your cathode. ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும்ல, ஸோ இந்த ஆனோடில் என்ன நடக்கும், கேத்தோடில் என்ன நடக்கும்ன்றதை பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் யுவர் சோடியம் குளோரைட், ஓகே. சோடியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா மோல்டன் ஃபார்மில் இருக்கும், அதாவது உருகி இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர்லி, ஓகே. ஸோ ஹியர் யூ ஹேவ் in sodium chloride you have discussed this already. sodium chloride என்ன இருக்கு, sodium plus Cl minus, ஓகேவா. இந்த Cl minus வந்து நெகட்டிவ் சார்ஜ், அப்போ எதை நோக்கி இது போகணும், பாசிட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி போகணும். எது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, ஆனோட். இது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடு, ஓகேவா. ஸோ இப்போ இந்த சோடியம் வந்து எதை நோக்கி போகணும், கேத்தோட் நோக்கி போகணும். இந்த குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட் நோக்கி போகும். அப்போ ஆனோடில் என்ன நடக்குது, கேத்தோடில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆனோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Cl minus வந்து குளோரின் கேஸாக அப்படியே வந்து என்ன ஆகிடும், லிபரேட் ஆகிடும். இட் கோஸ் டு தி anode and liberated as chlorine gas, and this sodium ion it goes to the cathode, okay, and it get deposited as metal, okay. அது என்ன பண்ணும்னா ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணிடும், லூஸ் பண்ணிடும், சாரி கெயின் பண்ணிடும். when it gains one electron so it becomes sodium, okay.
அப்போ அதோட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே போயிடும். ஸோ யூ நோ வெரி வெல் சோடியம் ப்ளஸ் அதோட கான்ஃபிகரேஷன் என்னது, 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு 8 எலக்ட்ரான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ப்ளஸோட கான்ஃபிகரேஷன் 2,8, தட் இஸ் யுவர் சோடியம் ப்ளஸோட கான்ஃபிகரேஷன். திஸ் இஸ் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Na+. இப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா என்ன ஆகிடும், மறுபடியும் சோடியமாகவே ஆகிடும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ Na+ ion will be converted into sodium. இந்த sodium will be getting deposited at the cathode. Okay, so what happened at cathode? Metal will be deposited at cathode and chlorine gas will be liberated at anode. Okay, it is chlorine gas. Okay, and then you can see this cathode, what is the reaction happening at the anode, 2 Cl atom. Okay, they will combine and 2 electron will be lost. When 2 electron will be lost, so they become chlorine gas. Okay, I hope you understood this. So similarly you can also obtain aluminium from the electrolytic reduction of aluminium oxide. Okay, so இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கிடச்சிச்சு, ஆனால் அது வந்து பியூர் ஃபார்மில் இருக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், we have to purify it. Okay, so that is known as refining of metal. Okay, it's very important thing, so you should pay your attention now. So metals produced in the reduction reactions are not very pure. Okay, so they contain lot of impurities, so they must be removed. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸ் ப்ரொசீஜர் தான் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஓகேவா, ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கில் என்ன பண்ணுவாங்கிறது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறோங்கிறத இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எகைன் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ ஒரு பீக்கர் மாதிரி ஒன்று எடுத்துப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் சம் சொல்யூஷன். இப்போ நீங்கள் எந்த மெட்டலை வந்து நீங்கள் பியூரிஃபை பண்ண போகிறீங்களோ அந்த மெட்டலோட சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இப்போ நான் காப்பர் எடுத்துக்கிறேன்னா காப்பரை பியூரிஃபை பண்ண போகிறோம்னா காப்பர் சல்ஃபேட், அசிடிஃபைட் காப்பர் சல்ஃபேட்டை வந்து நான் இதில் வந்து சொல்யூஷனாக யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் வழியாக தான் கரண்ட் பாஸ் ஆக போகுது. ஓகேவா, ஸோ தட் இஸ் வை யூ கால் இட் அஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் அசிடிஃபைட் காப்பர் சல்ஃபேட். ஓகே, ஸோ காப்பர் சல்ஃபேட் கூட you should add some acid like sulfuric acid. Okay, so you are going to take acidified copper sulfate solution. Why? Because I am going to purify the copper metal. Okay, so அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து அசிடிஃபைட் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறேன் இந்த எலக்ட்ரோலைட்டாக. ஸோ அதில் வந்து 2 எலக்ட்ரோடு வந்து டிப் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேத்தோட், இன்னொன்று வந்து ஆனோட். இந்த கேத்தோடில் வந்து என்ன இருக்குன்னா தின் பியூர் மெட்டல். ஓகேவா, ஒரு தின்னான ஒரு ஒயர் மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கீப் ஒன் தின் பியூர் மெட்டல் ஸ்ட்ரிப். ஓகே, ஸோ கேத்தோடில் வந்து இதை வச்சுட்டீங்க. ஆனோடில் என்ன வைப்பீங்க, இம்ப்யூர் மெட்டல், நல்லா திக்காக இருக்கக்கூடிய இம்ப்யூர் மெட்டலை ஆனோடில் வச்சுருவீங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இங்கேருந்து அப்படியே இந்த ஆனோடில் இருக்கக்கூடிய இந்த இம்ப்யூர் மெட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சி என்ன ஆகும், இந்த எலக்ட்ரோலைட்குள்ளே போகும். அப்படியே எலக்ட்ரோலைட்லேருந்து அந்த காப்பர் அயான்ஸ் எல்லாமே காப்பராக கன்வெர்ட் ஆகி கேத்தோடில் வந்து டெபாசிட் ஆகிடும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தி பிரின்சிபல் விச் ஆர் கோயிங் டு you understood. So again I repeat it. Okay, so it's very important points which you have to notice. Thick strip. Okay, you are going to keep it as a pure metal in the cathode. In the anode what you are going to do is you are going to take a impure metal that should be very thick. Okay, and எலக்ட்ரோலைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டலோட சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இப்போ காப்பர்னா காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஆன் பாசிங் தி எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகும்னா இந்த இம்ப்யூர் மெட்டல் வந்து அப்படியே டிசோசியேட் ஆகி என்ன ஆகும், ஸோ இட் என்டர்ஸ் தி சொல்யூஷன், இட் dissolves into the electrolytes. ஓகேவா, it dissolves into the electrolyte. அதுக்கப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூர் மெட்டல் அப்படியே வந்து என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே டெபாசிட் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்படியே இது டிசால்வ் ஆக அப்படியே இங்கே டெபாசிட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ உள்ளே போனதெல்லாம் இங்கேருந்து உள்ளே போனதெல்லாம் அப்படியே இங்கே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். ஸோ யூ ஹேவ் டு ட்ரா திஸ் டயக்ராம். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது கிளாஸ் 12 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில். ஆஸ் ஆஃப் நவ் just note this, what is the thing which you are going to do in electrolytic refining. So you have something resembles your cell. Okay, so what you are going to take, you are going to take anode and cathode and electrolytic cell. Anode என்ன பண்ணுவீங்க, நல்லா திக்காக இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூர் மெட்டலை வச்சிடணும். எதை பியூரிஃபை பண்ண போகிறோமோ அந்த இம்ப்யூர் மெட்டலை இங்கே வச்சுருவேன். ஒரு சின்ன பியூர் மெட்டலோட ஸ்ட்ரிப் என்ன பண்ணுவோன்னா ஐ வில் பி கீப்பிங் இன் தி கேத்தோட். அப்படியே வந்து இந்த ஆனோடில் இருக்கக்கூடிய இம்ப்யூர் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகி என்ன ஆகும்னா கீழே வந்து
அந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்படியே எலக்ட்ரோலைட்லேருந்து மறுபடியும் வந்து இந்த கேத்தோடுக்கு அப்படியே வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகி இங்கே டெபாசிட் ஆகிடும். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ கம் அண்ட் ஆஸ்க் மீ இன் தி வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஆஸ்க் ஆல் யோர் டவுட்ஸ் இன் தி வாட்ஸ்அப் குரூப். ஓகே, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ஆல் யோர் டவுட்ஸ். ஓகே, ஸோ கரண்ட் பாஸ் ஆகும்பொழுது ஆனோடில் வந்து என்ன நடக்கும்னா அப்படியே இந்த இம்ப்யூர் மெட்டல் வந்து டிசால்வ் ஆகி இந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே போகும். அப்படியே வந்து இந்த எலக்ட்ரோலைட்டுக்கு போனது எல்லாமே என்ன ஆகும், அப்படியே இங்கே டெபாசிட் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறையா வந்து இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும், கீழே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இந்த சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ் வந்து வில் செட்டில் அட் தி பாட்டம் ஆஃப் தி பீக்கர். ஓகே, ஆனோட் சைடில் வந்து என்ன ஆகும்னா செட்டில் ஆகும். அதுதான் ஆனோட் மட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ யூ ஹேவ் ஒன்லி கரோஷன் லெஃப்ட். ஸோ ஐ வில் பி குயிக்லி சேயிங் தட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.